சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கம்பெனிக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வருது. சரி. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, அதே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அதே விஷயத்துக்காக ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆபீசர்ஸ் ஏற்கனவே ஒரு விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. இது பொதுவா நடக்கிற ஒரு குழப்பம்தான். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சட்டத்துல சொல்லியிருக்கிற மாதிரி அப்பீலுக்கு போவீங்களா, இல்ல நேரா ஹைகோர்ட்டுக்கு போய் என்னங்க இதுன்னு கேப்பீங்களா? நல்ல கேள்வி. இன்னைக்கு நாம அலச போற வழக்கு சரியா இந்த ஒரு சிக்கலான சூழலை தான் மையமா வச்சிருக்கு. பம்பாய் உயர் நீதிமன்றத்துல நடந்த இந்த வழக்கு பல தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. ஆமா, இது ஜிஎஸ்டி வந்ததுல இருந்து பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய தலைவலி. சென்ட்ரல் ஸ்டேட்னு ரெண்டு அதிகார அமைப்புகள் இருக்கும் பொழுது யாருக்கு பவர், யார் எங்கே தலையிடலான்னு குழப்பம் வருது ரொம்ப சகஜம்தான். அப்போ இந்த கேஸ்ல என்னாச்சு? இந்த வழக்கில சம்பந்தப்பட்ட நிறுவனம் தங்களுக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதிகாரி கொடுத்த ஆர்டரை எதிர்த்து அப்பீலுக்கு போகலையா? அப்போ என்ன பண்ணாங்க? நேரா ஹைகோர்ட்டுக்கு போய் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. ஓ, சட்டப்படி ஒரு வழி இருக்கும்போது அதை விட்டுட்டு ஏன் இப்படி ஒரு அதிரடி முடிவு? அதுதான் இங்க நாம பார்க்க வேண்டிய முதல் விஷயம். நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கணும். கரெக்ட். அவங்க வாதத்தோட முக்கியமான பாயிண்ட் என்னவா இருந்துச்சு? அவங்க வாதம் ரெண்டு முக்கியமான தூண்கள் மேல நின்னுச்சு. முதல் மற்றும் மிக முக்கியமான வாதம் அதிகார வரம்பு இல்லாமை. அதிகார வரம்பு இல்லாமையா? அதாவது லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா எங்க மேல நடவடிக்கை எடுக்கவோ இந்த ஆர்டரை போடவோ உங்களுக்கு அடிப்படை அதிகாரமே கிடையாது அப்படின்னு சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதிகாரிகளை பார்த்து சொன்னாங்க. ஒரு நிமிஷம், ஏன் அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க? சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு இந்தியா முழுக்க அதிகாரம் இருக்கும் தானே? இதுல என்ன சட்ட சிக்கல்? இங்கதான் அவங்களோட ரெண்டாவது வாதம் உள்ள வருது. அதுதான் இணை நடவடிக்கைகள், parallel proceedingsனு சொல்லுவாங்க. ஓகே, அது என்னது? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஏற்கனவே 2017, 18, 2018, 19 வருஷத்துக்காக எங்களை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அதே காலகட்டத்துக்கு நீங்க எப்படி இன்னொரு விசாரணையை ஆரம்பிக்கலாம்? இது சட்டப்படி தப்புன்னு வாதிட்டாங்க. கேட்கவே ரொம்ப நியாயமா தெரியுதே. ஆமா, இது ஒரே தப்புக்கு 2 தடவை தண்டனை கொடுக்கற மாதிரி இருக்கு. இது எங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்குதுன்னு சொன்னாங்க. நிச்சயமா, ஒரு கம்பெனி ஒரே விஷயத்துக்காக 2 கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு பதில் சொல்லணும்னா அது எவ்வளவு பெரிய தலைவலியா இருக்கும். கரெக்ட். அவங்க வெறும் வாய் வார்த்தையா அதை சொல்லல. தங்களோட வாதத்துக்கு வலு சேர்க்க சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு முக்கியமான தீர்ப்பா மேற்கோள் காட்டினாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையா? ஆமா, எம்எஸ் ஆர்மர் செக்யூரிட்டி இந்தியா லிமிடெட் வழக்கு. அந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? ஒரே விஷயத்துல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் அதிகாரிகள் தனித்தனியா விசாரணை நடத்துறது வரி கட்டுறவங்களை துன்புறுத்துற செயல். அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அடேங்கப்பா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே ஆதாரமா காட்டியிருக்காங்கன்னா இது கம்பெனிக்கு ஒரு பெரிய பலன்தானே. இதுக்கு மேல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்ன பதில் சொல்ல முடியும்? இது அவங்களுக்கு ஒரு செக்மேட் மாதிரி தெரியுதே. நாமளும் அப்படிதான் நினைப்போம். ஆனா இங்கதான் கேஸ்ல ஒரு திருப்பம் வருது. அப்படியா? என்னாச்சு? சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதிகாரிகள் இந்த வாதத்தை அப்படியே ஏத்துக்கல. அவங்க ஒரு புது கோணத்தை முன் வச்சாங்க. என்ன கோணம் அது? ஆமா, ஸ்டேட் அதிகாரிகள் விசாரணை நடத்தினது உண்மைதான். ஆனா எங்க விசாரணை அவங்க விசாரணை விட ரொம்பவே விரிவானது அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. பிராடர் இன் ஸ்கோப்னு சொன்னாங்க. விரிவானதுன்னா அதை எப்படி கோர்ட்ல விளக்குனாங்க? சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போக முடியாதே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேட் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சில குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளை மட்டும்தான் விசாரிச்சாங்க. ஓகே. ஆனா எங்க விசாரணையில அதுல வராத பல புது விஷயங்கள், பெரிய அளவிலான பணப்பரிமாற்றங்கள், இன்னும் பல சிக்கலான விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதனால இது ஒரு இணை நடவடிக்கை கிடையாது. அப்போ இது முற்றிலும் வேற ஒரு விசாரணைன்னு சொல்றாங்க. ஆமா, அதனால நீங்க சொல்ற ஆர்மர் செக்யூரிட்டி தீர்ப்பு இங்க பொருந்தாதுன்னு ரொம்ப உறுதியா வாதிட்டாங்க. ஓ, அப்போ கோர்ட் முன்னாடி 2 பக்கமும் வலுவான வாதங்கள் இருந்திருக்கு. ஒரு பக்கம் கம்பெனி, இன்னொரு பக்கம் டிபார்ட்மெண்ட். கோர்ட் லாருடைய வாதத்தை ஏத்துக்கிட்டது. தீர்ப்பு என்னாச்சு? இதுதான் இந்த வழக்கின் உச்சக்கட்டமே. எல்லாரும் கோர்ட்டு இது இணை நடவடிக்கையா இல்லையான்னு தீர்ப்பு சொல்லுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கோர்ட் வழக்கின் தகுதிக்குள்ளேயே, அதாவது மெரிட்ஸ்குள்ளேயே போகல. சென்ட்ரல் அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருந்ததா இல்லையா, இது இணை நடவடிக்கையா இல்லையான்ற விவாதத்துக்கே போகல. அப்படியா?
அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க? அதுக்கு பதிலா ஒரு அடிப்படையான மிக முக்கியமான சட்ட கொள்கைய கோர்ட் நிலைநிறுத்துச்சு. அது என்ன கொள்கை? வழக்கின் மெரிட்ஸுக்கே போகலையா? அப்போ என்னதான் சொன்னாங்க? அதுதான் மாற்றுத் தீர்வு முறை என்ற கொள்கை. ஆல்டர்னேட் ரெமெடின்னு சொல்லுவாங்க. மாற்று தீர்வு முறையா? அப்படின்னா? சட்டத்திலேயே வேற வழி இருக்குன்னு சொல்றாங்களா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. கோர்ட் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லுச்சு. பாருங்க, ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு ஆர்டரை எதிர்த்து அப்பீல் பண்றதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. கமிஷனர் அப்பீல்ஸ், ட்ரிபியூனல்னு. அதேதான். அந்த மாதிரி படிப்படியா போறதுக்கு வழி இருக்கு. அதுதான் சட்ட ரீதியான மேல்முறையீட்டு வழி. நீங்க முதல்ல அந்த வழியை தான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நேரா ஹைகோர்ட்டுக்கு வர்றத நாங்க ஏத்துக்க முடியாது. இதுதான் அவங்களோட திட்டவட்டமான நிலைப்பாடு. அப்போ சட்டத்துல ஒரு வழி இருக்கும்போது குறுக்கு வழியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்குமே. நிச்சயமா. கோர்ட் இத சும்மா சொல்லல. தங்களோட நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த ஓபராய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட்ங்கிற இன்னொரு வழக்கையும் மேற்கோள் காட்டினாங்க. அந்த கேஸ்லயும் இதே மாதிரி தானா? ஆமா. அந்த வழக்கிலையும் சட்ட ரீதியான அப்பீல் வழி இருக்கும்போது ரிட் பெட்டிஷனை விசாரிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லியிருந்தாங்க. இதன் மூலம் பாம்பே ஹைகோர்ட் ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சது. சட்ட நடைமுறைகளை மதிக்கணும், வரிசையா பின்பற்றணும். சரி, அப்போ கம்பெனியோட ரிட் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? அவங்க இவ்ளோ தூரம் போராடியதுக்கு எந்த பலனும் இல்லையா? ரிட் பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனா கோர்ட் அவங்கள முழுசா கைவிட்டுடல. நடைமுறை பிழையை சுட்டிக்காட்டினாலும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்க ஒரு வழியையும் காட்டுச்சு. ஓகே. அது என்னென்ன உத்தரவுகள்? அதுதான் இப்ப முக்கியம். முதலாவதா, இந்த தீர்ப்பு நகல் கிடைச்ச நாள்லேருந்து 4 வாரத்துக்குள்ள நீங்க ஜிஎஸ்டி சட்டப்படி உரிய மேல்முறையீட்டு அதிகாரிகிட்ட அப்பீல் பண்ணலான்னு டைம் கொடுத்தது. 4 வாரம் டைம். சரி. ரெண்டாவதா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி அப்பீல் பண்ணும்போது காலதாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்க அப்பீல தள்ளுபடி செய்யக்கூடாதுன்னு உத்தரவிட்டது. ஆஹா, இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஆமா, ஏன்னா அவங்க ஹைகோர்ட்ல கேஸ் நடத்திட்டு இருந்ததால தான் இந்த தாமதமாச்சு. அதை மன்னிக்கணும்னு சொல்லுச்சு. அப்போ அவங்க வாதங்களை எடுத்து வைக்க இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது முக்கியமான உத்தரவு இருக்கா? இருக்கு. மூணாவதா, அவங்க இந்த ரிட் பெட்டிஷன்ல என்னென்ன வாதங்களை எல்லாம் வச்சாங்களோ அந்த அதிகார வரம்பு இல்ல, ஆர்முரர் செக்யூரிட்டி தீர்ப்பு, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஆமா, அது எல்லாத்தையும் திரும்பவும் அந்த மேல்முறையீட்டு அதிகாரி முன்னாடி எடுத்து வைக்கலான்னு முழு சுதந்திரம் கொடுத்தது. கடைசியா அந்த அப்பீல் அதிகாரி இந்த மேல்முறையீட்ட சட்டப்படியும் வழக்கின் தகுதியின் அடிப்படையிலும் பாரபட்சம் இல்லாம விசாரிக்கணும்னு அறிவுறுத்துச்சு. அப்போ கோர்ட்டு, நீங்க தப்பான கதவை தட்டிட்டீங்க, சரியான கதவுக்கு போங்க, அங்க உங்க வாதத்தை முழுசா கேட்பாங்கன்னு வழிகாட்டியிருக்கு. சரியா சொன்னீங்க. அருமை. அப்படியானால் இந்த தீர்ப்பு வரி செலுத்துவோர், ஆடிட்டர்ஸ், வழக்கறிஞர்கள்னு எல்லாருக்கும் என்ன செய்தியே சொல்லுது? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம், ஒரு சட்டத்துல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு வழிமுறை இருந்தா அதுதான் நம்மளோட முதல் தேர்வா இருக்கணும். அதாவது அவசரப்பட்டு மேல் தளத்துக்கு போக நினைக்காம முதல் படியில இருந்து தான் ஏறணும்னு சொல்றீங்க. கரெக்ட். அடிப்படை உரிமை மீறல் மாதிரி ரொம்ப தீவிரமான சூழ்நிலைகள்ல மட்டும்தான் ஹைகோர்ட்டை நாடணும். மத்தபடி சட்டத்துல இருக்கிற கொடியில ஏறுறது தான் புத்திசாலித்தனம். இது முதல் பாடம். ரெண்டாவதா, அதிகார வரம்பு, ஒரு விசாரணை விரிவானதா இல்லையா போன்ற சிக்கலான நிறைய உண்மைகளை அலசி ஆராய வேண்டிய கேள்விகளை விசாரிக்க ஜிஎஸ்டி அப்பீல் கமிஷனர், ட்ரிபியூனல் போன்ற சிறப்பு மன்றங்கள் தான் சரியான இடம். ஏன் ஹைகோர்ட் இல்ல? ஹைகோர்ட் பெரும்பாலும் சட்ட புள்ளிகளை தான் பார்க்கும். ஆவணங்களை வச்சு 2 விசாரணையை ஒப்பிட்டு பார்க்க அப்பீல் ஆணையம் போன்ற அமைப்புகள் தான் ரொம்ப பொருத்தமானது. இது ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல். இதுக்கு மேல ஏதாவது முக்கியமான பாடம் இருக்கா? மூணாவது பாடம், மத்திய மற்றும் மாநில அதிகார வரம்புகள் மோதுறது மாதிரியான சிக்கலான விஷயங்கள் அப்பீல் லெவல்ல தான் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராயப்படணும்னு இந்த தீர்ப்பு தெளிவுபடுத்துது. நேரா ஹைகோர்ட் போனா என்ன ஆகும்? நேரா ஹைகோர்ட் போனா கோர்ட் உங்களை திரும்பவும் முதல் படிக்கே அனுப்பி வைக்க வாய்ப்பு அதிகம். இது உங்க நேரத்தையும் பணத்தையும் சக்தியையும் வீணடிக்கும். ஆக, சட்டத்துல வகுக்கப்பட்ட நடைமுறைகளை மதிக்க வேண்டியதோட முக்கியத்துவத்தை இந்த வழக்கு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. மிக சரியா. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த வழக்குல அந்த நிறுவனம் ஆரம்பத்திலேயே அப்பீலுக்கு போயிருந்தா ஹைகோர்ட்ல வழக்கு நடத்தின நேரமும் பணமும் மிச்சமாக இருக்குமா? அதையும் தாண்டி ஒருவேளை சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்குள்ள ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு இருந்திருந்தா இது மாதிரி அதிகார வரம்பு போட்டிகளே வந்திருக்காதே. ஆமா, வரி கட்டுறவங்களுக்கும் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்காதே. இத பத்தி கண்டிப்பா யோசிக்கணும். சிந்தித்து பாருங்கள். இது சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர், ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன்.
எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.